இந்த நீட் ஏன் நாம் எதிர்க்க வேண்டும், ஏன் இந்த நீட்டு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்பதை என்னை விட மிக சிறப்பாக நம்முடைய அருமை சகோதரர் கஜேந்திர பாபு அவர்கள், பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் மிக விளக்கமாக மாணவர்களுக்கு புரிகின்ற வகையில் எளிய முறையில் சொல்வார்கள். நானும் இதே இடத்தில் இது நீட்டிற்காக பல போராட்டங்களை, பல ஆர்ப்பாட்டங்களை, பல கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உணர்வுகளுக்கோ உணர்ச்சிகளுக்கோ இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு மதிப்பளிக்கிறதா என்று சொன்னால் மதிப்பளிக்கவில்லை. குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மாணவர் செல்வங்களின் முகங்களை நீங்கள் பாருங்கள். இந்த மாணவர்கள் பணக்கார பெரும் வசதி படித்த மேல்தட்டு மாணவர்களோடு, அவர்கள் படிக்கின்ற தனியார் பள்ளிகளோடு படிக்கின்ற மாணவர்களோடு, அவருடைய வசதி வாய்ப்பு சூழல் இவற்றுகளோடு முகம் கொடுத்து நாம் அவரோடு போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை நாம் படிக்கின்ற இந்த கல்வி முறையில், இந்த பாடத்திட்டத்தில் இருந்து இந்த நீட்டுக்கான அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிறதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. ஒரு சமமான கல்வி முறை இங்கு இல்லாத போது, சமமற்ற ஒரு கல்வி முறை இங்கு இருக்கின்ற போது, இந்த மத்திய அரசு நம்முடைய மாணவர் செல்வங்களை வடிகட்டுவதற்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களை, கிறிஸ்துவ மக்களை, இஸ்லாமியர்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இந்த கல்வி நிலையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த நீட் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், அவர்களுக்கான மதிப்பெண் அடிப்படையில், கட்டாப் அடிப்படையிலே, 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலே இந்த மாணவர் செல்வங்களுக்கான இடங்கள் கிடைக்கப்பட்டு வந்தன. இப்போது அவர்கள் சிபிஎஸ், மெட்ரிகுலேஷன், ஆங்கில இந்தியன், இன்டர்நேஷனல் சிலபஸ் என்று பல்வேறு கல்வி முறையிலே இன்றைக்கு படிக்கின்ற அந்த மாணவர்களோடு நம்மையும் ஒப்பிட்டு தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேர்வு முறையானது நம்முடைய கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு நடத்தப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்முடைய கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கிற கேள்விகள் இடம்பெறுமை தவிர முழுக்க அப்படி இடம்பெறவில்லை. நீட்டை கொண்டு வந்தால்தான் மருத்துவத்துறையிலே மகத்தான சாதனை படைக்க முடியும் என்று அவர்கள் புழுவுகிறார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம்? சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்து மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை படைத்து வருகின்ற மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்த கல்வி முறையில் தான் எமது முன்னோர்கள் மருத்துவர்களானார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியில் தொடங்கி இன்றைய மாணவர் சமூகம் வரையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படிக்கின்ற ஆயிரக்கணக்கான நம் தமிழ் சமூகத்தின் மாணவர்கள் எல்லாம் இந்த தமிழக அரசின் கல்வி முறையில் படித்துதான் இன்றைக்கு சிறப்பான மருத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் வட இந்தியர்கள் ஆயிரக்கணக்கிலே குவிகிறார்களே, அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில், தமிழ்நாட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்ற நம்முடைய அண்ணன்மார்கள், நம்முடைய முன்னோர்கள் தான் இன்றைக்கு மருத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நீட் என்பது நம்மை வடிகட்டுவதற்கு, நம்மை மருத்துவத்துறையிலிருந்து அகற்றுவதற்கு, நம்முடைய வரிப்பணத்தில், நம்முடைய நிலத்தில், நம்முடைய பகுதியில், நம்முடைய அரசாங்கத்தால் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் நமக்கு இடமளிக்காமல் எங்கேயோ இந்திய முழுக்க இருக்கின்றவர்களை, குறிப்பாக வட இந்தியர்களை கொண்டு வந்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் புகுத்தி நம்முடைய படிப்புரிமையை, கல்வி உரிமையை பறிக்கின்ற ஒரு செயலைத்தான் இந்திய அரசு திட்டமிட்டு செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் செல்வங்கள் அங்கிருக்கிற இடங்கள் முழுவதுமாக அவர்கள் படித்து வந்தார்கள். இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், முழுவதுமாக உங்களுக்கு இடமில்லை, நாங்கள் வச்சிருக்கிற இந்த தேர்வில் இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்து மாணவர்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். அந்த மாணவர்கள் அந்த நீட்டு தேர்விலே வெற்றி பெற்றால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கு இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே படிப்பதற்கான உரிமையை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னால், ஆக அந்த இடங்களில் இத்தனை ஆண்டு காலமாக படித்து வந்த மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்களை வெளியேற்றுகிற ஒரு முயற்சி. ஆக நம்முடைய இடங்களை தட்டி பறித்து அவர்களுக்கு வழங்குவதற்கு இன்றைக்கு மத்திய அரசால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட தேர்வுதான் இந்த தேர்வு முறை. சாதாரண நம் தங்கை அனிதா உங்களுக்கு தெரியும், அரியலூர்ல இருந்த
ஒரே ஒரு 8க்கு 10 குடிசையில் வாழ்ந்த ஒரு சகோதரி அரசு உதவி பெறும் கல்வியில் 1200 மதிப்பெண்களுக்கு 1170 மதிப்பெண்களை எடுத்து, தந்தை ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி, தாய் கண்முன்னே மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இறந்து போனால் அந்த வேட்கையோடு அந்த வெறியோடு இனி இது போன்ற சாவின் பகுதி நடைபெறக்கூடாது, நான் ஒரு மருத்துவர் ஆகுவேன் என்ற லட்சிய கனவோடு படித்த அந்த மாணவி செல்வத்திற்கு இந்த நீட்டின் தேர்வினூடாக வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மொத்த மதிப்பெண் 1200, 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து 1170 மதிப்பெண் எடுத்தும் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த நீட் என்கிற தேர்வால் நம்முடைய மாணவர்கள் மருத்துவர் ஆக முடியவில்லை என்று சொன்னால் இது வடிகட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த தேர்வு முறைதான். ஆக இதைத்தான் நாம் கேட்கிறோம். எங்கள் ஊரில், எங்கள் மொழியில், எங்கள் பண்பாட்டு சூழலில், எங்கள் கலாச்சார சூழலில், எங்கள் வாழ்வியல் சூழலில் எங்களுடைய ஆசிரியர்களால் கட்டமைக்கப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற பாடத்திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்கிறோம். அதில் நாங்கள் தேர்ச்சி பெறுகிறோம். அதில் எங்கள் மாநில அரசு எங்களுக்கு அந்த மதிப்பெண் அடிப்படையில், இடஒதுக்கீட்டு அடிப்படையில் உரிய இடங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஏன் படிப்பதற்கு முன்வருகிறீர்கள் என்பதுதான் எமது கேள்வி. ஆக இதற்கு பதில் சொல்ல வக்கற்ற மத்திய அரசு ஏதோ சாக்கு சொல்றான். ஏதோ சாக்கு சொல்லி என்ன சொல்றான், நாங்க நீட்டை கொண்டு வந்துட்டா இங்க தேனாறு பாலாறு ஓடும், இந்திய முழுக்க அப்படியே மருத்துவத்துறையில் மறுமலர்ச்சி கிடைக்கும்ன்றார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற வட மாநிலங்களில் தமிழ்நாட்டுடைய ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு நிகராக ஒரு மருத்துவக் கல்லூரியை காட்டுங்க. இன்னைக்கு பீகார்லயோ உத்தரப்பிரதேசலையோ மோடி ஆண்டு கொண்டிருக்கிற இன்றைக்கு குஜராத்திலேயோ, இன்னைக்கு நேற்று முன்தினம் நாங்கள் அரசு கமிட்டியின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனோம். 400 கோடி ரூபாயில அரசு மருத்துவமனை கட்டடம் இந்த ஆண்டு 100 மாணவர்கள் படிப்பதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு வசதியுடன் அற்புதமாக அந்த வானலாக உயர்ந்து நிற்கிறது நம்முடைய தமிழக அரசால் மருத்துவக் கல்லூரியில் படித்திட்ட சாதனை. இன்றைக்கும் சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, நீங்க இதெல்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவிலே தலைச்சிறந்த மருத்துவர்கள் நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரியிலே பயின்றவர்கள். நம்முடைய மருத்துவ கல்வி கட்டமைப்பு என்பது தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மாநகராக நம்முடைய சென்னை மாநகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக மருத்துவத்துறையிலே நாம் எங்கு தோல்வி கண்டோம், மருத்துவ கல்வி முறையில் நாம் எங்கு தோற்று போனோம். ஆக ஏன் இந்த கல்வி முறை மாற்றப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 5000 பேர் நம்முடைய தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில், உதவி பெறும் மருத்துவக் கல்லூரிகளில், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நாம் இன்னைக்கு படிச்சுட்டு வரோம். அப்படின்னா இதிலே கொண்டு வந்து கை வைக்கிறான். இந்த நீட்டு தேர்வு உண்மையிலேயே படித்த மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பு வழங்கப்படுகிறதா? அதுவும் இல்லை. இன்னைக்கு வடநாட்டில் தேர்வு முறைகள் எல்லாத்திலையும் காய்ப்படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். அந்த மாநில அரசாங்கத்துக்கு தேர்வு சென்டருக்கு சூப்பர்வைசரா போற அதிகாரியே கண்ணில அந்த மாணவர்களுக்கு அதற்கான ஆன்சர் விடையை அவன் சொல்றான். அங்க கோல்மால் நடக்குது. இதற்காக பயிற்சி மையங்கள் என்று புற்றுசல்கள் போல் இந்திய முழுக்க நூற்றுக்கணக்கான பயிற்சி மையங்கள் இருக்குது. அந்த பயிற்சி மையத்தில் இங்க உட்கார்ந்துருக்கிற இந்த குழந்தையினுடைய அப்பா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆண்டு பயிற்சிக்கு அனுப்ப முடியுமா? இங்க இருக்கிற எந்த ஒரு மாணவ செல்வங்காவது நீட்டுக்கான ஸ்பெஷல் கோச்சிங்க்கு நம்ம 3 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு பணம் கட்டி மருத்துவத்துக்கு போய் நம்ம பயிற்சி எடுத்துக் கொள்ள முடியுமா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற இந்த மாணவ செல்வங்களுடைய இந்த மருத்துவ கல்வி கனவை இன்றைக்கு நாசமாக்குகின்ற ஒரு மோசமான செயலைத்தான் மத்திய அரசு செய்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு அனைத்திந்திய பெருமன்றம் கண்டிக்கிறது. மேடையிலே அமைந்திருக்கின்ற இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் நாம் அனைவரும் எதிர்ப்பதற்கான காரணம் இது நம்முடைய கல்வி உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா என்கிற ஒரு பாசிச அரசியல் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும், அத்துணை மாணவர் அமைப்புகளும், இளையோர் அமைப்புகளும், விவசாய அமைப்புகளும், தொழிலாளர் வர்க்கங்களும் அனைவரும் சேர்ந்து நாம் எதிர்க்கிறோம். அதை எதிர்த்துதான் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் சரி, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களால் 7 கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்களுக்கு. ஆனால் ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால்
இன்றைக்கு அவர் இந்த பொறுப்பை வகிக்கின்ற போது தமிழக அமைச்சரவை தான் இங்கு இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்ரீம் பவர் கொண்டது. அந்த அமைச்சரவை இந்த நீட்டை விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்டு அனுப்பி வைத்திருக்கிற அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து அந்த சட்டத்தை இந்நேரம் ரத்து செய்வதற்கான ஆணையை ஆளுநர் அவர்கள் பிறப்பித்திருக்க வேண்டும். செய்யல. சரி, இல்ல மத்திய அரசுக்கு அனுப்பி நீங்கள் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெற்று நீங்கள் எங்களுக்கு அரசாணை வெளியிட்டிருக்க வேண்டும். இரண்டையுமே நீங்க செய்யல. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நீங்கள் எப்படி மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்து அதை இன்றைக்கு மாநிலங்களின் மீது திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கல்வி மாநில பட்டியல் இருந்தது, இன்றைக்கு மத்திய அரசு பட்டியலுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இல்லாத திறமை உள்ளவர்களா இன்றைக்கு இதர மாநிலங்களில் இருக்கிறார்கள். துணைவேந்தர்கள் நியமனங்களிலே மத்திய அரசு நேரடியாக தலையிடுகிறது. இங்க இருக்கிற ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை விருப்பப்பட்டவர்களை இதர மாநிலங்களில் கொண்டு வந்து இறக்குமதி செய்து புகழ்மிக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களாக நியமனம் செய்கின்றார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு குலக்கல்வி திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் அங்கிருக்கிற துணைவேந்தர்களை எச்சரிக்கிறார்கள். ஆக மத்திய அரசு என்பது மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமைகளை பறித்து டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்திய நாட்டின் இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கிறார். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் செல்வங்களோடு இந்த நீட்டு தேர்வு வேண்டாமா வேண்டுமா, உங்களால் நாங்கள் வைக்கின்ற இந்த தேர்வு முறையில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கருத்தாய்வுக்கு ஒரு கலந்தாய்வுக்கு விடவில்லை. சட்டத்தை கொண்டு வந்து நம் மீது திணிப்பது, இஸ்லாமியர்கள் எதற்காக சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களை கொண்டு வந்து திணிப்பது, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து திணிப்பது, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலேயே கருத்தாய்வு கூட்டங்களை நடத்திதான் அந்த மாவட்டத்தில் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரே சட்டத்தின் ஊடாக நீக்குவது. இன்றைக்கு தொடர் போராட்டங்களின் ஊடாக 700க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்து விவசாயிகள் தங்கள் வாழ்வுரிமையை காத்திருக்கிறார்களே, அவர்களை கேட்காமல் அவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் மீது திணிப்பது. ஆக இதைத்தான் இந்த ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வகை சட்டம் தான் இந்த நீட்டுக்கான சட்டம். ஆக இந்த நீட்டுக்கான சட்டம் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இங்கு இருக்குமே என்று சொன்னால் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி பொதுமக்களின் பிள்ளை செல்வங்களுக்கான மருத்துவம் படிக்கின்ற அந்த உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகும். ஏதோ இங்க இருக்கிற நம்மில் சில பேரு இந்த 7 கோடி மக்களில் வசதிப்படுத்தவங்க, அதிகாரம் உள்ளவங்க, உயர்சாதி வகுப்பினர், பணம் படைத்தவர்கள் சென்று அவன் இன்றைக்கு காப்பிடிப்பதற்கு ஏற்படுத்தி தருகின்ற அல்லது ஏற்கனவே ஆன்சரை லீக் அவுட் பண்ணுகின்ற அந்த கோச்சிங் வருமானத்தில் இருக்கிற கோச்சிங் சென்டர் மூலமாக அவன் தேர்ச்சி பெற்று யாராவது வசதி படைத்தவர்கள் வரலாம், அல்லது 5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இந்த தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு பணம் கட்டி அதிலே தேர்ச்சி பெறுகின்றவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றாக மருத்துவராக வரலாம். ஆனால் நம்மை போன்ற ஏழை எளிய விவசாய மக்கள், தொழிலாளர் மக்கள், உழைக்கும் மக்களுடைய பிள்ளை செல்வங்கள் மருத்துவராக வர முடியாது. அப்படி மருத்துவராக வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீட்டு தேர்வை நம் மீது திணித்திருக்கிறார்கள். அதனால்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இது மக்கள் விரோத அரசு, மாணவர் விரோத அரசு, இந்த மத்திய அரசு இது கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எப்படி ஒரு சட்டம் இயற்றி இன்றைக்கு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பேரறிவாளர் விடுதலைக்கு சட்டம் இயற்றி அனுப்பினாலும் கிடப்பில் போடுவார்கள். லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நாசமாக்குவதற்கு எதிராக சட்டம் இயற்றினாலும் கிடப்பில் போடுவார்கள். மக்களின் வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் உரிமைகளை கைவிக்கிற நசுக்கின்ற ஒரு மோசமான பாசிச தன்மையோடு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசின் ஒரு கைப்பாவையாகத்தான் தமிழக ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை பெரும் போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் எதற்கும் செவி கொடுக்காமல் அமைதியா இருக்கிறாங்க. நேற்றைய முன்தின கூட உச்சநீதிமன்ற பேரறிவாளர் வழக்கிலே ஆளுநர் அவர்கள் இனியும் காலம் தாழ்த்தக் கூடாது, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைச்சரவை கூடி முடிவெடுத்து ஒரு சட்டத்தை இயற்றி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஜனாதிபதிக்கு கூட அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் அதை குறித்து இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இன்னும் கள்ளமௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிதான் இந்த நீட்டு தேர்விலும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த ஏழை எளிய உண்மையான உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்துடைய மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீட்டு தேர்வு நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எண்ணி பாருங்க, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுடைய வரி பணத்துல நாம 100 கோடி 300 கோடி 500 கோடி போட்டு மருத்துவக் கல்லூரி கட்டி வச்சிருக்கிறோம். இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி டீன்ல இருந்து டியூட்டர்ல இருந்து பேராசிரியர் பெருமக்கள் இருந்து லேப் டெக்னீஷியன்ல இருந்து அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுப்பது அனைத்தும் நம்முடைய வரி பணத்துல. அப்படி நம்ம வரிப்பணத்துல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம கட்டடம் கட்டி நம்ம லேபோசிகளை உருவாக்கி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கற்றுத்தந்து வந்த அந்த மருத்துவ கல்வி முறையில இல்ல நீங்களா வெளியேறுங்க, நாங்க பீகார்ல இருந்து இறக்குமதி பண்றோம், உத்தரப்பிரதேசத்துல இருந்து இறக்குமதி பண்றோம், நாங்க குஜராத்ல இருந்து இறக்குமதி பண்றோம், அவர்களுக்கு தான் எல்லா தகுதி திறமையும் இருக்கு, அவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நீங்க 1ஆவது இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்ச இந்த தேர்வு முறையெல்லாம் செல்லாது, நீங்க வெளியேறுங்கள் என்று நம்மளை வெளியேற்றி விட்டு அவர்களை உள்ளே அனுப்புகிற இந்த முறையை நாம் எதிர்க்கிறோம். எப்படி இந்த தேர்வு முறையெல்லாம் ரொம்ப ஒழுங்கா நடக்குதா? இங்க நம்ம ஊர்ல நம்முடைய ஆசிரியர் நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் எல்கேஜி மாணவர்களுக்கு தேர்வு வச்சா கூட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பக்கத்துல கேட்ட கூடாது, காப்பி அடிச்சிட கூடாது, குச்சி வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா பீகார்ல உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல அப்படி கிடையாது. நீங்க பாக்குறீங்களா, பெற்றோர்களே தேர்வு சென்டர்ல ஜன்னல்ல ஏறி கதை உடைச்சிட்டு உள்ள போய் அவனே விட்டு போடுவான், அவனே சொல்லிக் கொடுப்பான், ஆசிரியர்களே சொல்லிக் கொடுப்பான் ஆன்சரை. அந்த தேர்வு முறையில பாஸ் பண்ணி வர்றவங்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கு எலிஜிபிலிட்டி இருக்கான். ஆனா இங்க 1ஆவது இருந்து 12ஆம் வகுப்பு வரையில் முறையாக சொல்லிக் கொடுத்து இந்த பாடத்திட்டத்தின் கீழ் இதுல தேர்ச்சி பெற்று இதிலே மதிப்பெண் எடுக்கிற நம்முடைய மாணவர்களுக்கு இடையில்லை என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அதற்காகத்தான் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். இந்த மத்திய அரசு நடத்துற தேர்வு முறை எப்படி இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் அஞ்சல் தேர்வுக்கு 25 மதிப்பெண்ணுக்கு பீகார்கார உத்தரப்பிரதேசக்காரன் வந்து தேர்வு எழுதுறான். தமிழ்ல அவனுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா அவன் எழுதிய தேர்வு தாளில் 25 மொத்த மதிப்பெண்கு பீகார்காரன் 24 மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்று விட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் துறையிலே நாங்கள் அவர்களுக்கு பணி தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது எப்படி வேடிக்கையா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு திருச்சி ரயில்வே அப்ரண்டிஸ் பணிகளுக்கு ஒரு 500 பணிகளுக்கு அப்ரண்டிஸ் தேர்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் 500 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை பிடிச்சி பீகார்காரன் வரான், அவன் தேர்வு எழுதுறான். நம்மாலும் போய் தேர்வு எழுதுறான், நம்மால் தேர்ச்சி பெறல, 500 பேர் அவன் தேர்ச்சி பெற்றதா அவனுக்கு அந்த பணி வழங்கப்படுகிறது. ஆக மத்திய அரசு திட்டமிட்டு தேர்வு முறையிலே முறைகேடு நடைபெறுகிறது. இதில் இப்போது சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட தேர்வுல கிட்டத்தட்ட 1030 பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்று அது உயர்நீதிமன்றத்தால் வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர்கள் இன்றைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப எந்த அச்சத்தில் மத்திய அரசுடைய தேர்வு முறை இருக்குது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக தவறானவர்கள் இந்த தேர்வு முறையை பயன்படுத்தி பதவிகள் வருவதற்கு இன்னைக்கு நம்முடைய ஆயக்கர் பவன்ல இருக்கு வருமான வரித்துறை அலுவலகம், அந்த வருவாய் ஆய்வாளர் சூப்பரண்டென்ட் பதவிக்கு தேர்வு நடக்குது. தென்னிந்தியாவை சேர்ந்த மாநிலத்தவர்கள் எழுதுகிறார்கள், ஒருத்தனும் வெற்றி பெறல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீஸ் தேர்வு நடக்கிறது, தென்னிந்தியை சேர்ந்தவர்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, மீதி 99% யாரா வெற்றி பெறான வடமாநிலத்துக்காரர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஆக இதில் மிக தேர்வு முறையிலேயே முறைகேடு நடைபெறுகிறது. இந்த தேர்வு முறை எங்கள் மாநில அரசின் கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் வராத காரணத்தினால், இது எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு தேர்வு முறை என்கிற காரணத்தினால் எங்கள் மண்ணின் மைந்தர்களை மருத்துவக் கல்லூரியிலிருந்து அகற்றுவதற்கு, மருத்துவ படிப்பிலிருந்து அகற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு முறை, இது ஒரு சமமான தேர்வு முறை அல்ல என்கிற காரணத்தினாலே தான் இதை நாம் எதிர்க்கிறோம். அதனால்தான் இந்த நீட்டு தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். மாநில அரசுகளுக்கு இருக்கிற அந்த கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா மாநில அரசுகளுடைய உரிமைகளை இன்னைக்கு பறிச்சுக்கிறாங்க. அப்படிதான் இந்த கல்வி உரிமையும் இன்றைக்கு மத்திய அரசு தன்னகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் பிரிவான AISF இந்த மாணவர் போராட்டம் என்பது, இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் என்பது நிச்சயம் எதிர்கால நம்முடைய மாணவர் செல்வங்களின் மருத்துவ கல்வியை நனவாக்குவதற்காக நடைபெறுகின்ற போராட்டம். ஆக இந்த போராட்டம் வெற்றி பெற நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடர்ச்சியாக நான்
இதற்கான முன்னேற்பாடுகளை செய்வோம் என்று டாக்டர் ரவீந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திரபாபு போன்றவர்களோடு நாங்கள் அரசியல் கட்சிக்காரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களையும் தாண்டி எந்த அரசியல் அதிகாரத்திற்கும் இல்லாமல் தான் ஒரு மருத்துவராக, தான் ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு கூட இங்கு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்துறையில் நடைபெறுகின்ற ஊழல்கள், கல்வி முறையிலே வேண்டிய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் இவற்றுக்காக உங்களின் எதிர்காலத்துக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு பணி செய்யக்கூடுகின்ற இது போன்ற சமூக செயல்பாட்டாளர்களின் அந்த உயரிய அந்த செயல்பாடுகளை நாம் இந்த நேரத்தில் மதித்து அவர்களை பின்பற்றி தொடர்ந்து அவர்கள் வழிகாட்ட இந்த தமிழ்நாட்டில் திணிக்கப்படுகின்ற பாசிச பாரதிய ஜனதா அரசின் மருத்துவ கொள்கை முரண்பாடுகளாக இருந்தாலும், இந்த நீட்டு தேர்வாக இருந்தாலும் அல்லது ஏனைய மாநில அரசின் உரிமைகள் மீது கை வைக்கின்ற விஷயங்களில் தொடர்ந்து நம்முடைய குரலை, ஜனநாயக குரலை ஓங்கி ஒலிப்போம், வெற்றி பெறுவோம், நீட்டை இழக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.